ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது காலையில் நடந்த ப்ரமோவில் இல்லாத சம்பவம், ரொம்ப டச்சபிளான ஒரு சம்பவம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீமுக்கு கேர்ள்ஸ் டீம் பண்ண ஒரு சூப்பரான தருணம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு கண் கலங்குச்சு. ஏன் அப்படின்னா பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியமான ஆட்கள். டாஸ்க்கு மூலமாக தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கணும், அடுத்தவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமாக இந்த வாரம் கடந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனே இல்லை. பரவாயில்ல, இந்த டைமில் வந்து பட்னியே கிடப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கேர்ள்ஸ் போய்ட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து கேமரா முன்னாடி ஒரு சில விஷயங்களை ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து அந்த ரிக்வஸ்ட்டுக்கு கொடுத்தார் ப்ரொவிஷன். அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து பிக் பாஸ் வந்து இவங்க வந்து வருத்தத்தில் இருக்கிறதுனால கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து கேர்ள்ஸ் டீம் ரிக்வஸ்ட் பண்ணதுனால கொடுத்த விஷயம் நடந்தது. ஸோ அந்த விஷயங்களை வந்து இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பூரிப்பாகி எழுந்திரிச்சுன்னு கைத்தட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் அதை பற்றி சொன்னார். ஈகோ நம்ம ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஈகோ தவிர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்க பார்த்தீங்களா, செம மாதம் இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, சரி ஒரு சிறிய இடைவேளையும் போன கேப்பில் வந்துட்டு எல்லா பாய்ஸும் போயிட்டு யாரெல்லாம் பண்ணாங்களோ சாச்சரா கிட்ட போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா சாச்சரா வந்துட்டு பிக் பாஸ் வந்து என்னை திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் பண்ணணும்னு நினச்சி சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அங்கே போய் நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பவித்ராக்கு, ஆனந்திக்கு, தர்ஷிகாக்கெலாம் போயிட்டு தேங்க்ஸ் பண்ண விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு சண்டை, ஈகோ, வன்மம் அதை தாண்டி இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இங்கே வெளியே வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணது கூட ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் அதை மதித்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்ற விஷயங்களுக்கு தெரியாது, அது நீங்கள் கேட்டிங்கன்றது அங்கே சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.